எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6 மார்ச் 2025 மற்றும் 7 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். முதல் கேள்வி, பார்படாஸ் நாட்டின் உயரிய விருதான ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் என்ற உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. இரண்டாவது கேள்வி, தேஜஸ் போர் விமானத்தில் அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை எத்தனை அடி உயரத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது? தேஜஸ் போர் விமானத்தில் அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை எத்தனை அடி உயரத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 50,000 அடி. 50,000 அடி. அடுத்து மூன்றாவது கேள்வி, 2024-25 ஆண்டுக்கான கலை செம்மல் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? 2024-25 ஆண்டுக்கான கலை செம்மல் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 6 பேருக்கு. 6 பேர். அடுத்து CDOT உருவாக்கியுள்ள கேரள காவல்துறையின் மேம்பட்ட சைபர் பாதுகாப்பு செயல்பாட்டு மையத்தை திறந்து வைத்தவர் யார்? CDOT உருவாக்கியுள்ள கேரள காவல்துறையின் மேம்பட்ட சைபர் பாதுகாப்பு செயல்பாட்டு மையத்தை திறந்து வைத்தவர் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன். கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன். அடுத்து ஐந்தாவது கேள்வி, சாகித்ய அகாடமி இலக்கிய விழா 2025 தலைமை விருந்தினராக பங்கேற்க உள்ளவர் யார்? சாகித்ய அகாடமி இலக்கிய விழா 2025 தலைமை விருந்தினராக பங்கேற்க உள்ளவர் மகேஷ் தத்தானி. மகேஷ் தத்தானி. அடுத்து ஆறாவது கேள்வி, ICC சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த பந்துகளில் சதம் விளாசிய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ICC சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த பந்துகளில் சதம் விளாசிய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை டேவிட் மில்லர். தென்னாப்பிரிக்காவின் டேவிட் மில்லர். ஏற்கனவே இந்த சாதனையை விராட் கோலி வீரேந்திர சேவாக் அவர்கள் இந்த சாதனையை பெற்றிருந்தார். தற்போது அந்த சாதனையை தென்னாப்பிரிக்காவின் டேவிட் மில்லர் அவர்கள் தகர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏழாவது கேள்வி, சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பின் புரோ டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பின் புரோ டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் சரத் கமல். சரத் கமல் இவர் சமீபத்தில் சர்வதேச டேபிள் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். அடுத்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 19,000 ரன்களை விளாசிய முதல் நியூசிலாந்து வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 19,000 ரன்களை விளாசிய முதல் நியூசிலாந்து வீரர் என்ற பெருமையை பெற்றவர் கேன் வில்லியம்சன். தற்போதைய நியூசிலாந்தின் கேப்டன் கேன் வில்லியம்சன் முதல் நியூசிலாந்து வீரராக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 19,000 ரன்களை விளாசியுள்ளார். அடுத்து இந்தியாவில் 100 கோடிக்கும் அதிகமாக சொத்து வைத்திருக்கும் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் எத்தனை பேர் உள்ளனர் என நைட் ஃப்ராங் அமைப்பு தெரிவித்தது? 191 பேர். 191 பேர். அடுத்த கேள்வி,
உத்தராகண்ட் மாநிலத்தின் சமோலி மாவட்டத்தில் கோவிந்த்காட் முதல் ஹேம்குந்த் சாஹிப் வரை எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் ரோப்கார் திட்டம் அமைக்கப்படுகிறது? ரூபாய் 2730 கோடி. ரூபாய் 2730 கோடி. அடுத்து, ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? டிவி கோபாலகிருஷ்ணன். டிவி கோபாலகிருஷ்ணன். அடுத்த கேள்வி, இந்தியாவில் பெண்களுக்கான வேலையின்மை 5.6% எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை 3.2%. அடுத்து 13வது கேள்வி, உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ரஷ்யாவிடமிருந்து எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது? உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ரஷ்யாவிடமிருந்து எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி செய்துள்ளது? ரூபாய் 10.5 லட்சம் கோடி. ரூபாய் 10.5 லட்சம் கோடி. அடுத்து, பின்வரும் எந்த மாநிலத்தில் விவசாயிகளுக்கு ரூபாய் 5க்கு மின் இணைப்பு வழங்கப்படுகிறது? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம். அடுத்து 15வது கேள்வி, வாஸ் துறையில் வளர்ச்சிக்காக இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? நேபாளம். நேபாளம். அடுத்து, கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டார்? ஆஸ்திரியா. ஆஸ்திரியா. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச நிராயுதபாணி மற்றும் பரவல் தடுப்பு விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச நிராயுதபாணி மற்றும் பரவல் தடுப்பு விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் 5. மார்ச் 5. அடுத்து, 2023ஆம் ஆண்டு கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2023ஆம் ஆண்டு கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி, அதாவது ரா கோபால், சுகிதா சாரங்கராஜ். அடுத்து 19வது கேள்வி, புவிசார் அரசியல் குறித்த ரைசினா உரையாடல் 2025 எங்கு நடைபெற உள்ளது? புவிசார் அரசியல் குறித்த ரைசினா உரையாடல் 2025 எங்கு நடைபெற உள்ளது? இந்தியா. இந்தியா. அடுத்து, இந்தியாவின் முதல் காமிக் நூலகம் எங்கு தொடங்கப்பட்டது? ராஜபாளையம். ராஜபாளையம். அடுத்து, 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? புதுதில்லி. புதுதில்லி. அடுத்து, 2025ஆம் ஆண்டுக்கான பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? 2025ஆம் ஆண்டுக்கான பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? லியூ ஜியாகுன். லியூ ஜியாகுன். அடுத்து, 2025ஆம் ஆண்டிற்கான செல்வ அறிக்கை பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தை பிடித்தது? 2025ஆம் ஆண்டிற்கான செல்வ அறிக்கை பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தை பிடித்தது? அமெரிக்கா. அமெரிக்கா முதலிடம், சீனா 2வது இடம், ரஷ்யா 3வது இடம். இந்த பட்டியலில் இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ளது. அடுத்து, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற மாநகராட்சிகளுக்கான தேசிய அளவிலான போட்டியில் எந்த மாநகராட்சி இடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை தஞ்சாவூர். தஞ்சாவூர். அடுத்து, உலக பயங்கரவாத வரிசை பட்டியலில் 2வது இடத்தில் உள்ள நாடு எது? பாகிஸ்தான். உலக பயங்கரவாத வரிசை பட்டியலில் 2வது இடத்தில் உள்ள நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தானின் சிந்து நதி பகுதியில் ரூபாய் 80,000 கோடி மதிப்பிலான தங்க படிமம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது
டெய்லி கரண்ட் அஃபேர்ஸா தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6 மற்றும் 7 மார்ச் 2025 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னா, நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் அவங்களுக்கு.